இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை வாசிச்சிங்களா? அவருடைய பிரசன்னத்துல வந்து ஜெபிக்க ஆயத்தமாயிட்டீங்களா? அவரை தேட வந்துட்டீங்களே? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 27:3, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்னு சொல்றாரு. கர்த்தரதால் நம்பி வந்துட்டீங்க. கர்த்தரே உங்களுக்கு காக்கிற தேவனாக இருப்பாராம். உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராம். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார், உங்களை சூழ்ந்து கொள்வார், உங்களோடு கூட தங்கி இருப்பாராம். எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பாக்கியம் பாருங்களேன். நீங்க சோர்ந்து இருந்தீங்களே, நீ காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்க. என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்க ஆத்துமா பலனடையும். எழும்புங்க, கர்த்தருடைய காரியத்தை நீங்க செய்ய நீங்களும் ஆயத்தப்படுங்க. கர்த்தரோடு இணைந்து உங்க வேலையும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.